ஓகே. இப்ப ஒன்று நான் உறுதி செய்யறதுக்கும் பாக்குறேன். மற்றது சில தாக்கங்கள்ல இந்த பௌதிக நிலையை மட்டும் வச்சு எங்களுக்கு டெல்டாஸை கண்டுபிடிக்க இல்லாம இருக்கும். அப்ப இதை வச்சு பாக்குறேன். இது அடுத்த ஸ்டெப்புக்கு போக வரும். சரியா? நீங்க எப்பயுமே 2 ஸ்டெப் பாக்குறதுனால அதை உறுதி செய்யவும் லேசி தானே. அந்த வெடிஹொந்தைக்கு நான் பாக்குறது கூட நல்லதுக்கு பாக்குறது தான் அப்படி. சரி, ஆனா அது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று சரி வராட்டி அடுத்த மெத்தட்ல நீங்க பாக்கணும். சரியா? சரி தாத்தா. ஓகே. எப்பயுமே ரெண்டையும் கவனிச்சே கொஸ்டின் செய்யுங்க. இப்ப இது ரெண்டுக்கான டெல்டாஸை கண்டுபிடிச்சீங்களா? டெல்டா எஸ் மைனஸ் டெல்டா எஸ் மைனஸ் இதுக்கு 2வது. ஓகே, பாப்போம். ஃபர்ஸ்ட் பௌதிக நிலையில என்ன நடந்துக்குன்னு பாப்போம். கேஸ் இருக்குது, இங்கேயும் கேஸ் இருக்குது, விளைவுலையும் கேஸ் தான் இருக்குது. அப்ப அவர் சுதந்திரமாக தான் தெரிஞ்சு கொண்டிருக்காரு. அப்ப கேஸ்ல இருக்கிறனால எங்களுக்கு இதை வச்சு ஒன்றும் டெல்டாஸை சொல்லலாது. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? எத்தனை மூலக்கூறு இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த பக்கம் எத்தனைக்கு? இங்க நைட்ரஜன் ஒண்ணு கொண்டிக்குது, இங்க 2 2 3 3 பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கம் 3 பேர் இருக்கிறாங்க மூலக்கூறு. திரும்ப போகக்கூட இங்கால பக்கம் 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப மூலக்கூறுல குறைஞ்சிக்கு 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப டிஸார்டர் வந்து குறைஞ்சிக்குது. அப்ப என்ட்ரோபி டெல்டா எஸ் மைனஸ். சரி, இப்படிதான் வரப்போகுது. சரி, விளங்கிச்சா? ஓகே. இப்ப அடுத்தது இந்த இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? டெல்டா எஸ் மைனஸ். மைனஸ். ஓகே, இதுலயும் வந்து கேஸ் இருக்குது. விளைவு பக்கம் போக்கல லிக்யூடா மாறிக்குது. இப்ப நல்லா வாயுவா தெரிஞ்சுட்டு இருந்தவர் இப்ப அப்படியே லிக்யூட் ஆகிட்டாரு. லிக்யூட் ஆகினா லிமிட்டட் தானே, அசைடுறது லிமிட் ஆக போகுது. அப்ப அவருடைய சுதந்திரம் குறைஞ்சிருச்சு. டெல்டா எஸ் மைனஸ். இப்ப நாங்க பாப்போம், மூலக்கூறை வச்சு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்படி நாங்க பாப்போம் அடுத்தது சரியா வருதாங்க. இங்கால பக்கம் 2 பேர், இங்க ஒருத்தர் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப ஆக்களோட அளவு குறைஞ்சிக்கு. அப்ப ஒழுங்கற்ற தன்மை குறைய போகுது. அப்ப டெல்டா எஸ் மைனஸா வரப்போகுது. அப்ப ஆன்சர் டெல்டா எஸ் மைனஸ். இப்ப இங்க தாக்கத்துல நான் சமப்படுத்தி தான் தந்திக்கிறேன். ஆனா எக்ஸாம் பேப்பர்ல சமப்படுத்தி தருவாங்க சம்டைம்ஸ் சமப்படுத்தி தர மாட்டாங்க. நீங்க கவனிச்சு அதை பார்க்கணும். நீங்க மறந்துட்டீங்கன்னா ஒழுங்கா கவுண்ட் பண்ண மாட்டீங்க எத்தனை மூலக்கூறு இருக்குதுன்னு சொல்லி. அப்ப அதை நினைவு வச்சுக்கோங்க. ஒரு தாக்கம் வந்து அவங்க சமப்படுத்திக்கிறாங்களா இல்லையான்னு என்ட்ரோபியை பத்தி பார்க்க கொள்ள. ஓகே, அடுத்தது இது செஞ்சுதுரனே. நாலாவதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு மைனஸ். மைனஸ். அஞ்சாவதுக்கு டெல்டா எஸ் மைனஸ். ஓகே, இவ பாப்போமே. இப்ப இதுல பௌதிக நிலை வந்து ஸ்டார்ட்ல சொல்லிடும் கேஸும் இருக்குது. ஸ்டார்ட்ல சொல்லிடும் இருக்குது, கேஸும் இருக்குது. போகக்குள்ள இந்த பக்கத்துக்கு சொல்லிட் ஆகிக்குது. கொஞ்சம் சரி இங்க சுதந்திரமா இருந்தாரு. இப்ப அதுவும் இல்லை, ஃபுல்லாவே செட்டில் ஆகியாச்சு. அப்ப இவட சுதந்திரம் அளவு குறைஞ்சிக்கு. அப்ப டெல்டா எஸ் மைனஸ். அதுவே மூலக்கூறை வச்சு பார்ப்போம். இங்க 2 பேர், இங்க ஒருத்தர் 3 பேர். சரியா? அப்ப இங்கால 2 பேர். அப்ப அதுலயும் டிஸார்டர் குறையத்தானே போகுது, ஏன்னா மூலக்கூறுகள் எண்ணிக்கை குறைஞ்சிக்குது. அப்ப டெல்டா எஸ் மைனஸ். இது ஓகே. இப்ப இதை பார்ப்போம். N2 கேஸ் நீர்ல கரையிறது. சரியா? N2 கேஸ் சும்மா ஓடி திரிஞ்சிட்டு இருந்தாரு. இப்ப அவரே வீணா போய் இந்த நீர்ல கரைய போறாரு. கரைய கொள்ள நடக்கும், நீரோட கவர்ச்சி விசையை உருவாக்கி அவர் நீருக்குள்ள போயிட்டாரு. அப்ப அவர் இப்ப கேஸா இருந்தது லிக்யூடோட சேர்ந்து நீர்ன்னு சொல்ற லிக்யூட்ல போயிட்டு அவரா கரைஞ்சாரு. இவர் திரிஞ்சிட்டு இருந்தவர். அப்ப இவட சுதந்திர தன்மை வந்து என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்ப டெல்டா எஸ் மைனஸ். அதே மாதிரி மூலக்கூறுகளை பாத்தீங்கன்னாலும் 2 ஒன்றா மாறுது. அப்ப டெல்டா எஸ் வந்து மைனஸா தான் வரப்போகுது. இப்ப சம்டைம் நீர்ல கரையிறத வந்து
இப்படி தர மாட்டாங்க, நீரை போட்டு தர மாட்டாங்க. வாயு வந்து நீர்ல கரைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க இப்படி எழுதினாலும் ஓகே, N2 கேஸ் வந்து நீர்ல கரைஞ்சிக்கு. நீங்க எழுதுற தாக்கம் தானே, பேப்பர்ல எழுதி காட்ட போறே. இப்படி பார்க்கக்குள்ள இதை வச்சுதான் நீங்க பாப்பீங்க. பொதுவா அந்த H2O எழுத மாட்டீங்க நீர்ல கரையிறதுன்னு வந்தா. சரி, அப்படி எழுதவும் அவசியம் இல்லை, உங்களுக்கு எழுதி காட்ட சொல்ல மாட்டாங்களே MCQல. அப்ப கேஸ் வந்து அக்வஸ்குள்ள போயிட்டு நீரோட சேர்ந்துக்கு, அவட திரிஞ்சிட்டு இருந்த அந்த அபிலிட்டி வந்து குறைஞ்சிக்குது இப்ப. அப்ப டெல்டா எஸ் மைனஸ்னு வரப்போகுது. விளங்கிச்சு நான் சொன்னது? ஆமாக்கா. ஓகே, இப்ப டெல்டா எஸ் பாக்குறதுக்கு ரெண்டு மெத்தட் சொன்னேன். ஒன்று வந்து அவர் சுதந்திரமா இயங்குறாரா இல்லையான்றத வச்சு, அது எந்த இடத்துல யூஸ் ஆகுது, அந்த பௌதீக நிலைகளை பார்த்து அதை வச்சுதான் நாங்க சுதந்திரமா இயங்குறாரா இல்லையா அப்படின்னு வச்சு டெல்டா எஸ் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ரெண்டாவது மெத்தட் என்ன செஞ்சோம்னா, மூலக்கூறுகளோட எண்ணிக்கை தாக்கில இருந்து விளைவு பக்கம் போக்கல கூடுதா குறையுதான்னு பார்த்து, அவருடைய டிசோர்டருக்கு என்ன நடக்குது, அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு நீட் இல்லாம இருக்கிறாருன்னு பார்த்து அதை வச்சு டெல்டா எஸ் கண்டுபிடிச்சேன். இது டெல்டா எஸ் கண்டுபிடிச்ச விதம். என்ட்ரோபி கூடுதுன்னு சொன்னா டெல்டா எஸ் பிளஸ், அவர் சுதந்திரமா இருக்குது. ஒரு தொகுதி வந்து டெல்டா எஸ் பிளஸ்ஸா இருக்க விருப்பமா மைனஸா இருக்க விருப்பமா? என்னது? பிளஸ் ஆயிக்கிறதுக்கு தான் விருப்பம். ஏன்னா டெல்டா எஸ் பிளஸ்ன்னு சொன்னா சுதந்திரமா இருக்குது. நீங்களும் அதுக்கு தான் விருப்பம், தொகுதியும் அதுக்கு தான் விருப்பம், இயற்கையும் அதுக்கு தான் விருப்பம். இப்ப எனக்கு சொல்லுங்க, நேத்து படிச்ச டெல்டா எச் உங்களுக்கு டிஃபரெண்ட் மெத்தடால கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் அல்கோரிதம் வந்து போட்டு காட்டினது. இப்ப டெல்டா எச் மைனஸ் ஆயிக்கிறதுக்கா தொகுதி விருப்பம், இல்லாட்டி பிளஸ் ஆயிக்கிறதுக்கா? மைனஸ் ஆயிக்கிறது. ஏன்? சக்தியை குறைச்சு கொள்ளும். சக்தியை குறைச்சு கொள்ளும், உறுதி கூடிடும், அதனால அது விருப்பம். அப்ப இது நீங்க குழப்பக்கூடாது. உங்களுக்கு விளங்கிச்சுன்னா இது லேசாயிக்கும். டெல்டா எச் மைனஸ் ஆயிக்கிறது தான் விருப்பம், ஒரு தாக்கம் உறுதி கூட. டெல்டா எஸ் பிளஸ் ஆயிக்கிறதுக்கு தான் விருப்பம். இது ரெண்டு தான் ஹாப்பியான சந்தர்ப்பம். சரியா? அதே மாதிரி தொகுதி வந்து சேட் ஆகிக்கும். எப்படின்னா டெல்டா எச் பிளஸ் ஆயிருந்துச்சுன்னா சக்தி கூட. சரியா? சக்தி கூட, உறுதி இல்லை. டெல்டா எஸ் மைனஸ் ஆயிருந்துச்சுன்னா சுதந்திரம் இல்லை. ரெண்டுமே அந்த அந்த விஷயங்கள் வந்து தொகுதிக்கு சேட் ஆயிக்கும், இயற்கையில சேட். இது ரெண்டு எங்களுக்கு தேவை இந்த கிப்ஸ கடைசியில படிக்கிறதுக்கு. ஓகே, இப்ப ஓகே அதான் நான் இங்க எழுதிக்கிறேன். என்ட்ரோபியோட அல்கோரிதத்தை இப்பே போட்டு சரியா, லேசி தானே. இது பொதுவா நீங்க சரியா தான் படிச்சிருக்கீங்க. இப்ப என்ட்ரோபியோட அல்கோரிதம் ஃபுல் தாரோனிக்கு அந்த இது வந்து என்தால்பிக்கு நாங்க எழுதினோம் தானே, இதுல பின்னுக்கு போட்டிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. அப்ப அடுத்த பக்கத்துல கிப்ஸுக்கான சார்ட்டை போட்டு. சரியா? இப்ப என்ட்ரோபியை பத்தி ஒரு கேள்வி தந்தாங்கன்னு சொன்னா அப்படின்னா டெல்டா எஸ் பிளஸ்ஸா மைனஸான்னு கேக்குறது. இந்த கேள்விகள் நிறைய இருக்குது. சரியா? நீங்க ரெண்டு பக்கம் போயிடும். ஒன்று பௌதிக நிலை மாற்றம், அடுத்து தாக்க முழுக்கருடைய எண்ணிக்கையை வச்சு போயிடும். நீங்க கொஸ்டின் செய்யக்கூட ரெண்டையும் கவனிச்சுதான் கொஸ்டின் செய்யணும். சரியா? இதையும் கவனிக்கணும், இதையும் கவனிக்கணும். இப்ப பௌதிக நிலை மாற்றம் சொன்னா திரும்ப திண்மம் திரவமா மாறக்குள்ள நடக்கும். அதுல மூலக்கூறுடைய சுயாதீனமா இயங்குற தன்மை குறையும் தானே. சரி, கூடும். திண்மம் திரவமா போக்குல கூடும். அப்படி கூடுதுன்னா என்ட்ரோபி அதிகரிக்கும், டெல்டா எஸ் பிளஸ். இந்த பாத்துக்குள்ளால போகும். அதே அதுல ஆப்போசிட் பாத்து இதுக்குள்ளால போகும். அது உங்களுக்கு விளங்கும் இப்ப. சரியா? அதே தாக்க மூலக்கூறுகள் எண்ணிக்கை விளைவு உருவாக கொள்ள தாக்க மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிக்குதுங்க. இது எப்படி வருதுன்னா, தாக்க மூலக்கூறுகள் எண்ணிக்கை போட்டிக்கிறேன், விளைவு உருவாகும் போது அதிகரிக்கும். அப்படின்னா விளைவு உருவாகும் போது தாக்க மூலக்கூறுகள் எண்ணிக்கை கூடுதுன்னா என்ன அர்த்தம்? அது டிசோர்டர் கூடுதுன்னு அர்த்தம். இதை வாசிட்டு இதை வாசிக்கணும் நீங்க. சரியா? நான் எழுதிக்கிற மெத்தட் விளங்குதா நான் என்ன சொல்றேன்? ஓகே, இப்ப விளைவு பக்கம் போக்கல தாக்க மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னா டிசோர்டர் கூடுதுன்னு அர்த்தம். அப்ப என்ட்ரோபி கூடுது, டெல்டா எஸ் பிளஸ். தொகுதிக்கு அது விருப்பம். அதே மாதிரி தாக்க மூலக்கூறுகள் எண்ணிக்கை குறையுதுன்னா டிசோர்டர் குறையுது, என்ட்ரோபி குறையுது, டெல்டா எஸ் மைனஸ்னு அர்த்தம். இவ்வளவுதான் இது. இப்ப சம்டைம் இப்படி ஒரு தாக்கம் தரேன் தானே. உதாரணம்
ஓகே, இப்ப நான் ஒரு தாக்கம் எடுக்கேன் சரியா, ஒரு பொய் தாக்கம் உண்டு. இப்ப இதுல வந்து டெல்டா எஸ் காண சொல்றாங்க உங்களுக்கு. இப்ப நீங்க பாப்பீங்க இதுல பௌதீக நிலைகளை எல்லாமே கேஸ்ல இருக்குது. அப்ப அதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கல. ரெண்டாவது என்ன செய்வீங்க, நீங்க மூலக்கூறோட எண்ணிக்கை பாப்பீங்க. இங்காலையும் 2 இருக்கு, 2க்கு இந்த பக்கத்துல பார்த்தா இங்க ஒன்று 2 இருக்குது. அப்ப மூலக்கூறோட எண்ணிக்கை 2. அப்ப இந்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல எங்களுக்கு என்ன செய்யலாம்னா டெல்டா எஸ் வந்து பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச 2 மெத்தடுமே இங்கே யூஸ் பண்ணப்படுது இல்ல. அப்ப அதுக்கு அவங்க அவங்களுக்கு பெருமானங்கள் தருவாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்க இயலுமா இருக்கும் சரியா. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இல்ல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து இல்ல. அப்படி வருதுன்னா அவங்களுக்கு நம்பர்ஸ் தருவாங்க சரியா. அப்ப இந்த அல்கோரிதத்துல நான் அதை ஆட் பண்றேன். விலை உருவாகும் போது அந்த என்ன விலை உருவாகும் போது தாக்கமுள்ள கூறுகளோட எண்ணிக்கை மாறலன்னு சொன்னா டெல்டா எஸ் பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்லலாம் சரியா. நான் என்ன சொன்னேன்னு விளங்கிச்சா? ஓம் சார். இன்னொரு தடவை சொல்லுங்க அத்தா. கொஞ்சங்க, விளைவுகள் உருவாகும் போது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மாறாதுன்னு அர்த்தம் டெல்டா எஸ் பிளஸ்ஸா மைனஸா வந்து சொல்லலாம் சரியா. பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸாவும் இருக்கலாம். இப்ப நான் என்ன சொன்னேன்னா ஒரு தாக்கம் வந்து இப்படி தந்திக்கிறாங்க. இந்த தாக்கத்துல டெல்டா எஸ் உங்கள்ட்ட கேட்டுக்கிறாங்க சரியா. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க, இந்த அல்கோரிதம் படி பாப்பீங்க. இந்த பக்கத்தால போயிட்டு செய்ய பாப்பீங்க சரி. பௌதிக நிலை மாற்றத்தை பாப்பீங்க. என்ன பௌதிக நிலை மாற்றம், கேஸ் டு கேஸ் தான் இருக்குது எல்லாமே சரியா. டிஃபரெண்டான பௌதிக நிலை மாற்றங்கள் இல்லையே அப்படின்னு சொன்னா இந்த மெத்தடை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க இயல. அது விளங்கிச்சா ஃபர்ஸ்ட்? ஓகே, அடுத்தது வந்து என்னது, ரெண்டாவது என்ன பார்க்கணும் நாங்க, இதுல மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை பார்க்கணும். இப்ப இந்த பக்கம் மூலக்கூறுகள் எத்தனைக்கு 2 இருக்குது, இந்த பக்கம் எத்தனை இருக்குது x2க்கு முன்னுக்கு ஒண்டிக்குது, y2 முன்னுக்கு ஒரு y2ன்றது ஒரு மூலக்கூறு, x2ன்றது ஒரு மூலக்கூறு தானே. அப்ப மொத்தம் 2 மூலக்கூறு. அப்ப ரெண்டு பக்கமே ரெண்டு மூலக்கூறு தான் இருக்குது. அப்ப உங்களுக்கு இதுல நான் என்ன சொன்னேன், டிசார்டர் கூடினா தானே டெல்டா எஸ் பிளஸ் சொன்னோம். இங்க டிசார்டர் என்ன செய்யல, மாறல. ரெண்டு இடத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த மெத்தடை வச்சு எங்களுக்கு டெல்டா எஸ் வந்து பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்லவே இயலாது. அப்ப இந்த மாதிரி ஒரு தாக்கம் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க இதுக்கு பெருமானம் போட்டுதான் காணணும். அதுக்கு அவங்களே பெருமானம் எல்லாம் தருவாங்க, நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. விளங்கிச்சா நான் சொன்னது? ஓகே, நுஹாக்கு விளங்கிச்சா? போதாத்தா. ஓகே, அதுதான் நீங்க மார்க் பண்ணிக்கிறேன். தாக்க மூலக்கூறுகள் எண்ணிக்கை விளைவுகள் உருவாகும் போது மாறாட்டி சரியா, உருவாகும் போது மூலக்கூறு எண்ணிக்கை மாறாது. தாக்கிட ஸ்டார்ட்ல இருந்துச்சு 2 மூலக்கூறு தான், விளைவு உருவாகும் போதும் 2 மூலக்கூறு தான் இருக்குதுன்னு சொன்னா அந்த தாக்க மூலக்கூறோட எண்ணிக்கை மாறிடலன்னு அர்த்தம். அப்ப டெல்டா எஸ் பிளஸ்ஸா மைனஸா ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வரையும், எங்களுக்கு தெரியாது வரும். அப்ப அதை கண்டுபிடிக்க அவங்க எங்களுக்கு தருவாங்க சரியா. நாங்க அப்படியே கண்டுபிடிச்சது. இப்ப நான் இதை உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க இதை உங்களோட அந்த என்தல்பி அல்கோரிதம் எழுதினீங்களே அதுக்கு பின்னுக்கு எழுதுங்க சரியா. இன்னொரு இடமிக்கு நான் அதையும் சொல்லி தரேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் செஞ்சுக்கோங்க சரியா. ரெண்டாயிரத்தி 17 பேப்பர் எடுங்க. 2017ல 46வது கொஸ்டின்.
இல்ல இல்ல ஒண்ணு கேள்வி இல்லை, அதை கொஞ்சம் செய்ய டைம் எடுக்கும். 2016 23 கேள்வி. 2016 23. இதுல டெல்டா ஹெச் பாட்டு அன்னைக்கு நாங்க செஞ்சோம். இன்னைக்கு டெல்டா எஸ் பாட்டு உங்களுக்கு செய்ய இயலும். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. delta s plus ஓகே, டெல்டா ஹெச் என்னது? ஆன்சர் முதலாவது டெல்டா ஹெச் பிளஸ் டெல்டா எஸ் பிளஸ். ஓகே, மத்தாக்கள் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஆன்சர் சொல்லுங்க. ஏசி ஆன்சர் என்ன? விளங்கலையா உங்களுக்கு? இல்லாட்டி விளங்கிச்சா என்ன மாதிரி? நீங்க கதைச்சாதான் எனக்கு தெரியும். ஓகே, இப்ப நாங்க கொஸ்டினை வாசிச்சு பார்ப்போம். சரியா? இருபத்தஞ்சு பாகை செல்சியஸ் திண்ம அமோனியம் குளோரைடு அப்படின்னா NH4Cl சொல்லி கரைக்கும் போது அப்படின்னா நீரோடு செய்து கரைதுன்னு அர்த்தம். அதை நீங்க போடையும் தேவையில்லை. சரியா? கரையும் போது கரைசலின் வெப்பநிலை குறைவடையும். கரைசலோட வெப்பநிலை இருக்குதான் குறைதான். இதுல இருந்து வெப்பநிலை குறையுது. இச்செயல்முறையில் டெல்டா H டெல்டா S. இப்ப NH4Cl சொல்லிட்டா என்னது? கரைஞ்ச பிறகு நடக்கும் NH4Cl அக்வஸா மாற போகுது. இது விளங்குது தானே? இப்ப இதுல வெப்பநிலை என்ன சொல்றாங்க? குறையுதுன்னு சொல்றாங்க. இந்த நீர் கரைசலோட வெப்பநிலை குறைதான். நீர் கரைசல் நான் சொன்னேன் என்னது? அது ஒரு ஊடகம். ஊடகம் எதுக்குள்ள வரும்? சூழலுக்குள்ள வரும். சூழலோட வெப்பநிலை குறையுதுன்ற அர்த்தம் என்ன? அவர் வெப்ப சக்தி இழந்திருக்கிறாரு. அவர் இழந்த வெப்ப சக்தி எங்க போயிட்டு இருக்கும்? ரசாயன தொகுதிக்குள்ள போயிட்டு இருக்கும். அது ரசாயன தொகுதியில எல்லையை கடந்து போக்கல ரசாயன சக்தியா மாறி போயிட்டு இருக்கும்னு சொன்னேன். அப்படி அவர் ரசாயன சக்தி மாறி உள்ளுக்கு போனதும் அவர் என்ன செய்வாரு? அதை அகத்துறிஞ்சு கொள்வாரு. அப்படி அகத்துறிஞ்சதுனால என்ன நடக்கும்? அவருடைய டெல்டா H பிளஸ்ஸா வரும். சரியா? இப்படி டெல்டா H பிளஸ் கண்டுபிடிக்க இயலும். டெல்டா எஸ் எப்படி கண்டுபிடிக்கிற? இவருடைய பௌதிக நிலைகளை ஃபர்ஸ்டே பார்க்கணும். ஸ்டார்ட்ல solidல இருந்துச்சு, இப்ப அக்வஸ் ஆயிட்டாரு. ஸ்டார்ட்ல உப்பு கட்டி மாதிரி இருந்துச்சு, இப்ப தண்ணில கரைஞ்சிட்டாரு. அப்ப அவரோட சுதந்திர தன்மை என்ன நடந்துச்சு? கூடிக்குது. அப்ப டெல்டா எஸ் என்னது? பிளஸ். மூலக்கூறுகளோட எண்ணிக்கை வச்சு உங்களுக்கு பார்க்கலாம். ஆனா நீரை நாங்க அப்படி அது ஒரு தாக்கம் இல்லையா? தாக்கம் நடக்கிற ஊடகம் தானே. அதுல மூலக்கூறுடைய கவர்ச்சி விசைகளை மட்டும்தான் உருவாக்கிக்குது. அப்ப நாங்க இப்படி போட்டு பாக்குறது இல்ல. அதான் நான் ஸ்டார்ட்லயும் சொன்னேன், நீர் கரைசல் ஏதாச்சும் ஒண்ணு கரையுதுன்னா நீங்க இப்படி போட்டு காட்ட அவசியம் இல்லை. NH4Cl solid NH4Cl aquosa மாறுதுன்னு காட்டினாலே போதும். இது எழுத தேவையில்லை. அப்ப டெல்டா எஸ் பிளஸ்ன்னு வரும். இப்ப இத நான் இப்படி தியரியை யோசிச்சு எடுத்தேன். இப்ப உங்களுக்கு இப்படி எடுக்க இல்லாட்டி அப்படி எடுக்க இயலாதாக்களுக்கு தான்
அல்கோரிதம் வந்து செஞ்சுக்குது. சரியா கோல் மாறுறதுல இல்லாட்டி ஒழுங்கா விலங்கல்லன்னு சொன்னோம். இப்ப எப்படி நாங்க என்தல்பி அந்த டெல்டா எச்ச கண்டுபிடிச்சோம். கேள்வி என்ன சொல்றாங்க? டெல்டா எச்ச கண்டுபிடிக்க சொன்னாங்க. உங்களுக்கு என்ன சந்திக்கு? சூழல் வெப்பநிலையா, பிணைப்பா, இல்லாட்டி மூலக்கூற்று கவர்ச்சி விசைகள் பத்தியா, இலத்திரனை பத்தியா, அப்படி என்ன சந்திக்கு? சூழலோட வெப்பநிலை பத்தி தானே. அப்படி என்ன செய்யணும்? இந்த பாத்துக்குள்ளால வரணும். என்ன சொல்றாங்க? சூழலோட வெப்பநிலை குறையும்னு சொல்றாங்க. அப்படி குறையுதுன்னு என்ன அர்த்தம்? டெல்டா எச் பிளஸ்ன்னு அர்த்தம். இப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த பாத்துக்குள்ளால. இப்ப நான் டெல்டா எச் பிளஸ் கண்டுபிடிச்சிட்டேன். டெல்டா எஸ் கண்டுபிடிக்கணும். டெல்டா எஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? இந்த பக்கம் வந்து பாப்பீங்க பௌதிக நிலை மாற்றம் எதுக்குள்ள வருது? அவர் சொல்லிட்டா இருந்தாரு, இப்ப அக்வஸா மாறிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் இயங்குற ஆற்றல், சுயாதீனமா இயங்குற ஆற்றல் அதிகரிச்சுக்குதுன்னு அர்த்தம். அப்ப என்ட்ரோபி அதிகரிச்சுக்கு. அப்ப டெல்டா எஸ் என்ன பிளஸ். அப்ப நீங்க எப்படி அதுல சொல்லி இந்த தரவுகள் படி அப்படி இந்த பாத்துக்குள்ளால வந்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. அதே மாதிரி நீங்க இங்கால வந்து பாக்க ரெண்டு பேர் பார்த்து செய்யணும். ரெண்டையும் பார்த்து தானே செய்யணும். அப்ப இங்கிட்டு பக்கம் வருவீங்க. ஆனா NH4Cl சாலிட், NH4Cl அக்வஸா மாறுறது மட்டும்தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் ஒரு மூலக்கூறு தானே இருக்குது. அப்ப உங்களுக்கு அதை வச்சு சொல்லலாம் இந்த பக்கத்துக்குள்ளால பிளஸ் மைனஸ் ஆண்டு. ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு இங்க ஆன்சர் ஒன்று கிடைச்சிருச்சே. அப்ப இதுதான் நீங்க ஆன்சர் எடுப்பீங்க டெல்டா எஸ் பிளஸ்ன்னு சொல்லி. நான் சொன்னது விளங்கிச்சா? ஓமா. ஓகே, இப்ப இன்னொரு கேள்வி வந்து பார்ப்போம். ஓகே, 2023 பேப்பர்ல 23வது கொஸ்டின் இது செய்யுங்க. 2023ல 23. அக்கா எந்த இயர்னு இருக்கா சொல்லிருங்க. உங்க வாய்ஸ் டக்கா இருந்துச்சு கேட்கல. ஆன்சர் என்ன? ஓகே, 2023ல 23வது கொஸ்டின். என்ன சொன்னீங்க ஆன்சர்? ஆன்சர் 2. ஓகே, மத்தாக்கள் ஆன்சர் என்ன? ஆன்சர் 2. ஓகே ரெண்டாவது ஓகே, இப்ப நாங்க பாப்போமா? இப்ப என்ன சொல்றாங்க? CH3OH கேஸ் இருக்குது. அது வந்து CO கேஸ், 2H2 கேஸ். இவங்களே சமப்படுத்தி தந்திக்கிறாங்க. டெல்டா H வந்து சொல்றாங்க
91 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இப்ப ஒரு வெப்ப காவலிடப்பட்ட விரைத்த கொள்கலமா, வெப்ப காவலிடப்பட்ட மூடிய விரைத்த கொள்கலமா, அது என்ன தொகுதி? வெப்ப காவலிடப்பட்ட மூடிய விரைத்த கொள்கலம் தனிமையாக்கப்பட்டது. தனிமையாக்கப்பட்ட குட். தனிமையாக்கப்பட்ட தொகுதி. எனக்கு சொல்லுங்க, விரைத்தன்றதுல அர்த்தம் என்னன்னு சொல்லி. கனவுல மாறுது. கனவுல மாறாது. கனவுல பிசிக்ஸ் மாறாது. ஓகே, தெரியுமான்னு பார்த்தேன். இப்ப அது ஒரு தனிமையாக்கப்பட்ட தொகுதியில தாக்கம் நடக்குதான், சரியா? அவங்க கேக்குறாங்க இந்த கொள்கலத்துல இருக்கிற பொருள்களோட வெப்பநிலை. இது நான் இன்னைக்கு சொல்லி தந்தேன். கொள்கலத்துல இருக்கிற பொருள்கள் அவங்க இதை சொல்றேன்னா அவங்க டிரெக்டாவே இதை சொல்லியிருப்பாங்க பேரை சொல்லி. இது தவிர வேற பொருட்கள் அப்படின்னா இவர் மட்டும்தானே, இவங்களும் மட்டும்தானே தொகுதிக்குள்ள வரப்போறாங்க. அப்ப கொள்கலத்துல இருக்கிற மத்த பொருள் எல்லாமே சூழலுக்குள்ள வரப்போகுது. இப்ப அதுல வெப்பநிலைக்கு என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. இந்த தாக்கம் என்னது? ஒரு அகவெப்ப தாக்கம். முன்னுக்கு ஒண்ணும் போட்டு இல்லாட்டி நேரிக்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப அகவெப்ப தாக்கம். இவர் வெப்பத்தை அகத்துறிஞ்சிருக்கிறாரு. எங்க இருந்து அகத்துறிஞ்சிருக்கிறாரு? சூழல்ல இருந்து அகத்துறிஞ்சு இருக்கிறாரு. அவர் அந்த எல்லையை தாண்டக்குள்ள அது ரசாயன சக்தியா மாறிக்குது. மாறி இவருக்கு கிடைச்சி இவர் சக்தியை அதிகரிச்சு கொண்டிருக்கிறாரு. இவர் என்ன செஞ்சுக்கிறாரு? சூழல் தானே வெப்பத்தை கொடுத்துச்சு. அப்ப சூழல் அவர்கிட்ட இருக்கிற வெப்பத்தை இழந்துருச்சு. அவருக்கு இருக்கிற வெப்பத்துல அளவு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா நடக்கும். அவரோட வெப்பநிலை குறைய போகுது. அப்ப ஆன்சர் 2 இல்லாட்டி 3 தான் வரப்போகுது, சரியா? ஏன் வெப்பநிலை குறையிறது ஆன்சர் 2 தான் இருக்குது. இப்ப டெல்டா எஸ் கண்டுபிடிக்கணும். டெல்டா எஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? இது நான் இது அல்காரிதத்தை வச்சு சொல்றேன்னு சொன்னா, சூழலோட வெப்பநிலை நான் உங்கள்ட்ட கேட்டாங்க. இப்ப சூழலோட வெப்பநிலை என்ன நடக்கும்? தாக்கம் டெல்டா H பிளஸ் இருந்தா இப்ப 2 தானே இது. சூழலோட வெப்பநிலை கண்டுபிடிக்க டெல்டா H பிளஸ் வைக்கணும், இல்லாட்டி மைனஸா இருக்கணும். இப்ப உங்களுக்கு தந்துகிற தரவு டெல்டா H பிளஸ் சூழலோட வெப்பநிலை. இப்ப வந்த திசையில ஆப்போசிட்டா போகாதான் என்ன நடந்துச்சு? சூழலோட வெப்பநிலை குறையும். அப்ப இப்படி போனீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். நான் காட்டினது விளங்குதா? ஓகே. இப்ப உங்களுக்கு தியரி நல்லா கிளியர் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் இவ்வளவு யோசிக்கவும் தேவையில்லை, இதெல்லாம் எடுத்து பார்க்கவும் தேவையில்லை, சரியா? ஆனா இப்ப நினைவு இருக்கும். எக்ஸாமுக்கு இப்போ கிட்டியா கூட மறந்துருமே, அதுக்கு யூஸ் பண்ணதை செஞ்சுக்குது. இப்ப அடுத்தது என்ன கேட்டாங்க? டெல்டா எஸ் பத்தி கேட்டாங்க. டெல்டா எஸ் எப்படி? நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? பௌதிக நிலை மாற்றத்தை பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா கேஸ் 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 எல்லாமே சுதந்திரமா தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த பாத்துல போயிட்டு வேலை இல்லை. அப்ப நாங்க இந்த பாத்தை சூஸ் பண்ணணும். தாக்க மூலக்கூறுகளோட எண்ணிக்கைக்கு என்ன நடக்குது? இந்த பக்கம் ஒருத்தர் இருந்தாரு, சரியா? இந்த பக்கம் 1 2 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ 1 3 மாறிக்குதுன்னு சொன்னா மூலக்கூறுகளோட எண்ணிக்கை கூடிக்குது. அப்ப டிசோர்டர் கூடிக்குது. அப்ப டெல்டா எஸ் என்ன செய்யும்? கூடும். அப்ப டெல்டா எஸ் பிளஸ் வரப்போகுது, சரியா? அப்ப ஆன்சர் 2வது. ஓகே. வேற கொஸ்டின் கிடைச்சா நான் காட்டுறேன், சரியா? இப்ப இன்னொன்னு சொல்லணும். டெல்டா H அலகு கிலோ ஜூல் மூல் மைனஸ் சொல்லி தந்தேன். மூல் மைனஸ் 1. அதே மாதிரி டெல்டா எஸ் அலகு கொஞ்சம் டிஃபரெண்ட். ஜூல் கெல்வின் -1 மூல் -1, சரியா? ஜூல் கெல்வின் -1 மூல் -1. அதுவும் கிலோ ஜூல் இல்லை. டெல்டா எஸ்க்கு எப்பயுமே வார பெருமானங்கள் 50 40 அந்த மாதிரி பெருமானங்கள் தான் வரும், சரியா? 50 40 இப்படிதான் வரப்போகுது. அதனால ஜூல் கெல்வின் -1 மூல் -1 தான் தந்திருப்பாங்க. இதை நீங்க கிலோ ஜூலுக்கு மாத்திரம் என்ன நடக்கும்? 0 0 3 வரும் தானே முன்னுக்கு. அப்ப 0.05 தான் வரப்போகுது. ஜூல் கெல்வின் -1 மூல் -1.
அப்ப இந்த நம்பர் எங்களுக்கு கஷ்டம்னால தான் அவங்க கிலோ ஜூல்ல தராம எங்களுக்கு ஜூல்ல தந்திக்கிறாங்க. இப்ப புறவைக்கு ஒரு சமன்பாடு வருது, டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா ஹெச்னு வரப்போது ஒரு சமன்பாடு. இதுல பிரதியிடக்கொள்ள அலகெல்லாம் முக்கியம். அப்ப பார்த்து வச்சுக்கோங்க எது எதுக்கு கிலோ ஜூல் வருது, எதுல ஜூல் மட்டும் இருக்குது, அதெல்லாம் பாருங்க. இப்ப இந்த டெல்டா எஸ் அலகு டிஃபரெண்ட். இந்த டெல்டா எஸ் எப்படி இந்த அலகை எப்படி நிறுவி எடுக்கிறதுன்றது எங்களுக்கு சிலபஸ்ல இல்ல. ஆனா உங்களுக்கு வேண்டாம் இதை நிறுவி பார்க்கலும். டெல்டா ஜி அந்த சமன்பாடை படிச்ச போறோம். அதனால நான் இப்ப சொல்ல போகல, பெருசா அவசியமும் இல்லை. ஆனா இதுதான் அலகுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மத்தது சம்டைம் டெல்டா எஸ் தான் டெல்டா ஹெச்னு தராம இந்த அலகு மட்டும் தந்து ஒரு பெருமானத்தை தந்திருந்தாங்கன்னா கிலோ ஜூல் மூல் மைனஸ்ல வந்து அது டெல்டா ஹெச் தான். இப்படி டெல்டா எஸ் இது என்ட்ரோபி அப்படி ஒன்றும் தராம சும்மா பெருமானத்தை மட்டும் தந்து வச்சு இந்த அலகோட தந்திருந்தாங்கன்னா அது என்ட்ரோபி தான் குறிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது தானே. அதனால இந்த ரெண்டு அலகும் குழம்ப சான்ஸ் இருக்குது. டிஃபரெண்ட் யூனிட்ஸ்ன்றதை விளங்கிக்கோங்க. ரெண்டும் டிஃபரெண்ட், ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இது நிறுவுறது பிசிக்ஸ்ல தான் இருக்குது. வேண்டாம் உங்களுக்கு பொறப்பா செஞ்சு பார்க்க நான் சொல்ல வரல. மத்த பிள்ளைகளுக்கு ஒரு டவுட் ஒன்று வர, டெல்டா எஸ் எல்லாம் அழுது தானே இந்த பெருமானங்கள் போடுறது, இது எப்படி அளக்குறதுன்னு ஒரு டவுட் ஒன்று வரும். சரியா? இப்ப டிசார்டர் ஆகிக்கிறது எப்படி அளக்குறது, சுதந்திரம் அசைறதுன்றது எப்படி அளக்குறது, அளந்த எப்படி அவங்க பெருமானம் சொன்னாங்க, டெல்டா எச் எப்படி அவங்க அளந்தாங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் வர. அதெல்லாம் எங்களுக்கு சிலபஸ்ல இல்ல, அதெல்லாம் வந்து யோசிக்க போக மாட்டேன். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் டெல்டா எச் வந்து மாறா அமுக்கத்துல அளக்குறாங்க, அவ்வளவுதான். அது ஒரு விதி மாதிரி. மாறா அமுக்கத்துல அளக்குறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சா போதும். அதை எப்படி அளக்குறாங்க, என்ன செஞ்சு அளந்தாங்கன்னு தேட போவாங்க. சரியா? சில பிள்ளைகள் தேட போறதெல்லாம், அதனால சொன்னேன். இப்ப நான் வந்து இவ்வளவு நேரம் தொகுதியிட என்ட்ரோபி பத்தி தான் சொல்லி கொண்டிருந்தேன். இப்ப நான் வரப்போறேன் சூழலிட என்ட்ரோபி பத்தி. சரியா? இப்ப இப்ப நான் ஆல்ரெடி தொகுதியில இருந்த என்ட்ரோபி பத்தி பார்த்தேன். சரியா? இப்ப நாங்க இப்ப தொகுதின்னு சொல்றது என்னது, ஒரு ரசாயன பதார்த்தம் அளிக்கிறது, அதாவது தாக்கி விளைவு அளிக்கிற ஒரு தொகுதி. இப்ப நான் ஒரு லேப்ல டெஸ்ட் ஒன்று செய்யணும். சரியா? நான் ஒரு டெஸ்ட் இப்ப வச்சுக்கொண்டு ஒரு டெஸ்ட் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறேன், என் ஃப்ரெண்டும் செஞ்சு கொண்டிருக்கிறான். எனக்கு தொகுதி வந்து நான் செய்யற டெஸ்ட் டியூப்ல டெஸ்ட் தானே, நான் செய்யறத நான் தொகுதின்னு வச்சுக்கொண்டு பார்ப்பேன். அவங்க என்ன பக்கத்துல இருந்து இன்னொரு டெஸ்ட் டியூப் வச்சுக்கொண்டு டெஸ்ட் ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவட கண்ணுல இது தானே தொகுதி. சரியா? இப்ப எனக்கு நான் பாக்குறது இதுதான் என்ன தொகுதின்னு, அவ பாக்குறது இதுதான் அவட தொகுதின்னு சொல்லி. சரியா? நாங்க கருதுறதுதான் எங்களுக்கு தொகுதி. இப்ப நான் இதை மட்டும் என்ன தொகுதியா கருதினா மத்த எல்லாமே சூழல் தானே. அவட டெஸ்ட் டியூபுமே எனக்கு சூழல்ல தான் இருக்கும், அவக்கு ஏன்னு டெஸ்ட் டியூப் சூழலா இருக்கும். அப்ப சூழல்ல வந்து வேற ரசாயன பதார்த்தங்களும் இருக்கேனும். சூழல்ல வந்து ரசாயன பதார்த்தம் இல்லாம எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா ரசாயன பதார்த்தங்களும் உங்களோட ரசாயன தொகுதியில இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையே. உங்களோட ரசாயன தொகுதியில நீங்க கருதுற ரசாயன தொகுதியில தான் உங்களோட ரசாயன பதார்த்தங்கள் இருக்கு. ஆனா சூழல்ல இன்னமும் ரசாயன பதார்த்தங்கள் இருக்குது, இன்னும் துணிக்கைகள் இருக்குது, இன்னும் மூலக்கூறுகள் இருக்குது, சேர்வைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்களும் இருக்கிறீங்க. நான் சொல்றது விளங்குதா? ஓகே, இப்ப அது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சூழலையும் ரசாயன பதார்த்தங்கள் மூலக்கூறுகள் எல்லாம் இருக்குது. சூழல காணப்படுற துணிக்கைகள், சூழலையும் துணிக்கைகள் இருக்குதானே. வாயு மூலக்கூறுகள் இருக்குது, ஒவ்வொரு பதார்த்தங்களுக்கு இந்த புத்திக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது, ஆக்சிஜனுக்கு வேற எல்லாமே இருக்குது. இப்ப அவங்களுக்கும் என்ட்ரோபியும் நிக்கி, அவங்களுக்கும் சுதந்திரமா இயங்குற தன்மையும் நிக்கி. உங்களோட ரசாயன தொகுதி உங்களோட டெஸ்ட் டியூப் தவிர மிச்சைக்கிற பதார்த்தங்களையும் மிச்சைக்கிற சூழல்லையும் துணிக்கைகள் வந்து அசைஞ்சு கொண்டுதான் நிக்குது. அவங்களுக்கும் ஒரு என்ட்ரோபி இருக்குது, அவங்க எப்படி அசைறாங்கன்றத வச்சு. சரியா? இப்ப இப்படி யோசிங்க. உங்களுக்கு காய்ச்சல் வந்துக்குதுன்னு சொன்னா, ஃபீவர்னு சொன்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கூடுதுன்னு அர்த்தம், நார்மலை விட கொஞ்சம் கூடிக்குது. அப்ப அவங்களோட பாடியில இருக்கிற துணிக்கைகளோட இயக்கம் வந்து எப்படி இருக்கும், கூடுமா குறையுமா? கூடும். கூடும். சரியா? ஏன்னா நாங்க எங்களோட பாடி டெம்பரேச்சர் கூட உள்ளுக்கு வெப்ப சக்தி கூடுது, வெப்ப சக்தி கூடிச்சுன்னு சொன்னா மூலக்கூறோட இயக்கம் கூடும். சரியா? இதை நீங்க இதுலயும் பாப்பீங்க தானே. நீங்க தண்ணியை கொண்டு போய் சூடாக்கினீங்கன்னு சொன்னா இங்க நீங்க கேஸ்ல இருந்து இது கொடுப்பீங்க, வெப்ப சக்தியை கொடுப்பீங்க. இந்த வெப்ப சக்தி இதை எடுத்துக்கொண்டு இது இருக்கிற துணிக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்யும்,
வளமையா நார்மலா ஈக்கிற துணிக்கு இப்ப டான்ஸ் ஆட தொடங்கிடும். அதுல இயக்கம் வந்து கூடுது. ஏன்னா அவர் வந்து அந்த வெப்ப சக்தி எடுத்துக்கொண்டு அவருடைய இயக்கத்தை கூட்டிட்டாரு. அப்ப மூலக்கூறுகள் இயங்குற அளவு கூடும். அப்ப வெப்ப சக்தி ஒண்ணு எங்க சரி கிடைக்குதுன்னு சொன்ன ஒருத்தருக்கு அவருடைய இயக்கம் கூடுதுன்னு அர்த்தம். இயக்கம் கூடுதுன்னு சொன்னா அவர் சுதந்திரமா அசைறது வெப்பத்தை கொடுக்க முன்னுக்கு இருந்ததையும் பார்க்க கூட அப்படின்னா அவருடைய என்ட்ரோபி கூடுது. நான் சொன்னது விளங்கிச்சா? ஃபாஸ்டா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே. இப்ப ஒரு நீர் பாத்திரம் இருக்குது சரியா? இதுல மூலக்கூறுகள் சும்மா அங்கங்க இருந்துச்சு. இது இப்ப சூழலோ என்னன்னு சரி எடுத்துக்கோங்களேன். என்னமோ உண்டு. உங்களோட ரசாயன தொகுதி இங்க இருக்குதுங்களே, இது ரசாயன தொகுதி நீங்க கருதுனீங்கன்னா இது உங்களோட சூழல்னு எடுத்துக்கோங்க. இப்ப இல்லாட்டி இதையும் தொகுதி எடுத்துக்கொண்டாலும் எப்படினாலும் ஓகே. இப்ப இதுக்கு நீங்க வெப்பத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வெப்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த மூலக்கூறுகள் என்ன செய்யும்? டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுவேன். அது இயக்கம் வந்து நார்மலை விட கூடுது. அப்படின்னா அவட என்ட்ரோபி என்ன நடக்குது? கூடுது. நீங்க வெப்ப சக்தியோட வழங்கினீங்கன்னு சொன்னா துணிக்கைகளுக்கு ஏதாச்சும் ஒரு துணிக்கைகளுக்கு நீங்க ஒரு வாயு அடைச்சிட்டு வந்து அதுக்கு வெப்ப சக்தியை கொடுத்தாலும் அந்த வெப்ப சக்தியை எடுத்துக்கொண்டு அது இயக்க சக்தியா மாத்திக்கொண்டு என்ன செய்யும்? அதுல இயக்கத்தை கூட்டும். விலங்கு நான் சொல்றது. விளங்குது. ஓகே. அப்ப என்னன்னா இப்ப ஃபீவர்னாலும் அப்படித்தான். ஃபீவர்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கூடுது. பாடி இருக்கிற துணிக்கைகள் என்ன செய்யும்? நீங்க ஆக்கப்பட்டிருக்கிற அணுக்களால தானே அதெல்லாம் அது இயக்கங்கள் எல்லாம் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். கூட இயங்க தொடங்கும். அப்ப அதுகள என்ட்ரோபி என்ன செய்யுது? கூடுது. சரியா? இப்ப நீங்க வந்து ஒரு சூழல் இருக்கிற ஒரு ஆள் தானே, அதனால அந்த ஃபீவரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப பதார்த்தத்துல என்ட்ரோபி வந்து கூடையிலும் வெப்பநிலை கூடிச்சுன்னு சொன்னேன். ஏன்னா வெப்பநிலை கூடுதுன்ற அர்த்தம் அந்த இடத்துல இருக்கிற வெப்ப சக்தி கூடிச்சுன்னு சொல்லி அந்த சக்தி அந்த பதார்த்தம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யும்? அதுல இயக்க சக்தியை கூட்டிக்கொண்டு அவர் இயங்க ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவர் நல்லா இயங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிற அர்த்தம். இது தண்ணி கூட டான்ஸ் சரியா கொதிக்குது அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் நார்மலா இருந்ததை விட இப்ப சந்தோஷமா நல்லா சுதந்திரமா ஆடிக்கொண்டு இருக்கிறாரு. சரி, அப்ப என்ட்ரோபி என்ன செய்யுது? கூடுது. இப்ப அது ஓகே. இப்ப நான் இன்னொரு கான்செப்டுக்கு வரேன். இன்னொரு கான்செப்ட் இல்ல, அதே கான்செப்ட் தான். ஒரு தொகுதி ஒண்ணு ரசாயன தொகுதி ஒண்ணு. அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா நீராவி ஓடிக்கொண்டு இருந்துச்சு. அந்த நீராவி இப்ப ஒடுங்க ஸ்டார்ட் ஆகுது. நீராவி ஒடுங்குதுன்னு சொன்னா டெல்டா H பிளஸ்ஸா மைனஸா? இந்த தாக்கத்துல டெல்டா H என்ன? டெல்டா H டெல்டா என்னது? டெல்டா ஹெச் கேக்குறீங்களா தாத்தா? H என்தல்பி. மைனஸ். டெல்டா H ஏன் மைனஸ். மைனஸ்? உடையுது அப்படி. உடையுது. என்னது உடையுது? இல்ல டெல்டா H டெல்டா பிளஸ் ஏன் டெல்டாவே வந்து இந்த நீர் மூலக்கூறாக அதில் வந்து மூலக்கூறுடைய கவர்ச்சி விசை வந்து அதிக